பகவான் கிருஷ்ணரை நம்ம எந்த ரூபத்திலையும் வழிபடலாம். நாராயணரா வழிபடலாம், கிருஷ்ணரா வழிபடலாம், ராமரா வழிபடலாம். அந்த மாதிரி எந்த ரூபத்துல நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபடலாம். அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம உச்சாடனம் செய்யணும். இடையராது அவரோட மந்திரத்தை வந்து தவறாம உச்சாடனம் செய்யணும். இந்த மாதிரி பயிற்சி தான் நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும். இந்த மாதிரி நம்ம வந்து தவறாம பகவான் கிருஷ்ணர் நாமத்தை உச்சாடனம் செய்யறப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கையின் இறுதியில நம்ம வந்து பகவான் திருநாட்டிற்கு நம்ம செல்லலாம். ஸோ யோக பயிற்சி சொல்வது என்னன்னா பரமாத்மா மீது நம்ம தியானிக்கணும். அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் நம்ம உச்சாடனம் செய்யணும். எப்பவுமே நம்ம பகவான் கிருஷ்ணர் மேல நம்ம மனசை நிலைநிறுத்தணும். மனம் வந்து சஞ்சலமானது என்பதால் கிருஷ்ணர்